ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒவ்வொரு வியூஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். பார்க்குற ஒவ்வொரு ஆள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சீதாராம் எல்லாரும் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப நான்சி மாட்டுக்கும் அவங்க மாட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுறாங்க. செல்வி எனக்கு ஹாட் வாட்டர் எடுத்துருவா, இது எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னு சொன்னோன்னா அவங்களும் வந்து எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. செல்வி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி மீராலேருந்து எல்லாரும் கேட்கும்போது, ஏய் மீரா, நீ எல்லாம் உன் புருஷன் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, 5% தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளுக்கு எப்போதும் வந்து கணக்கு புள்ளியார் பாப்புல இருக்கு. வீட்டிலலாம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்லாம் யாரும் பார்க்கறது இல்லைம்மா. நான்சி முதல்ல அதை தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, நான்சின்னு கூப்பிட்ற வரைக்கும் ஓகே தான், சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட எங்களுக்கு கனெக்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஓவராக வந்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுல்ல, மரியாதையாக நீங்களே இந்த குடும்பத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது அடிப்படை இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரியவே இல்லை. ஒன்று வந்து சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. கம்பெனியில் தானே பார்ட்னரு, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இங்கே இருக்க, மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போயிடு, இல்லைன்னு வச்சுக்கிய அவ்வளோதான். சீதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நானே அடித்து துரத்துறதுக்குள்ளே மரியாதையை ஓடி போயிடு, என் ஹோட்டலில் வந்து தங்கு, 25% ஷேர் இருக்குல்ல, அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் வீட்டில் எங்களை நிம்மதியாக இருக்க விட அப்படின்னு சொல்லும்போது சுபாஷும் ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், பார்த்துக்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன்னை தூரம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பழக்கம் வந்து இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். சுபாஷ் வந்து சாதாரண சோடா புட்டின்னு நினைக்காத, அவன் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன போதவரை இவன் வேற ஓரா பில்டப் பண்ணுறான், பார்த்துக்க எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் சுபாஷ் மிரட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த வீடு முதல்ல யார் பேரில் இருக்குதுன்னு தெரியுமா? நான் ஒரு ஃபீல்டில் இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லா பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். சரியா, இது மகா பேர்லையோ இல்லை சேதுராமன் பேர்லையோ துரை பேர்லையோ சீதா பேர்லையோ ராம் பேர்லையோ யார் பேர்லையும் இல்லை. இது மகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் ஷேராக வந்து எல்லாருக்கும் போதும். அப்படி இருந்தால் 25% ஷேர் எனக்கு இருக்குது. எனக்கு இதில் உரிமை இல்லையா? மீரா கூட 5% ஷேர் இருக்கிற மீராவே இங்கே வந்துட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த வீடு பொதுமா போதும், நான் இங்கே தங்குறதுக்கு எனக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, என்ன இங்கேருந்து துரத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவளுக்கெல்லாம் இந்த டீட்டெயிலாம் எப்படிடா தெரிஞ்சிச்சு? இது நம்ம மீராக்கு சீதா கூட யாருக்கும் தெரியாத விஷயத்த அசால்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. மகா எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாளா, இல்லை இவ எப்படி கண்டுபிடிச்சா, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா நான்சி தான் மகான்னு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெளியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. மீராவும் சீதாவும் வந்து வீட்டு வேலைக்காரம்மா செல்விகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை பார்க்கக்கூடாது, சரிங்களா? நாங்கள் உங்களை என்றைக்கும் அது கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோமா, ஆனால் இவங்க கண்டிப்பாக அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதை எல்லாம் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல செல்வி சரிம்மா நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சேதுராமன் வந்து கம்பெனிக்கு வந்தப்போ உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. பக்கத்தில் வந்து துரையும் நம்ம சுபாஷும் மட்டும்தான் இருக்காங்க. ஏய் நான்சி வர வர ஓவராக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காளா, வீட்டில் வந்து இருந்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது, அவளை என்னடா பண்ணுறது? வீட்டை விட்டு போக சொன்னால் கம்பெனி அவளோடதுங்களா? சரி கம்பெனி தானே உன்னோடது, இதை முதல்ல யார் வந்து உனக்கு பதிவு பண்ணி கொடுத்தான்னு கேட்டால் மகா வந்து 12 நாளைக்கு முன்னாடியே வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டா. அவள் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா அது தலையும் புரியல வாழும் புரியல, ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது. மகாலாம் அப்படியெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படியே எழுதி கொடுக்கணுன்னு இருந்தா உனக்கு என் பேரில் எழுதி கொடுத்துருக்கணும், இல்லை அவளை விட மதிப்பு மரியாதை வந்து ராம் பேரில் தான் அதிகமாக வச்சுருந்தா ராம்கிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கணும். 2 பேர்லையும் எழுதி கொடுக்காம நான்சி பேர்லலாம் எழுதி கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை. அவள் தான் ஏதோ கேடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது. எப்படா இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம? சுபாஷ் வந்து கேட்குறாங்க. வர கோவத்துக்கு அவளை நானே வந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும் தான் கோவம் வருது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்களே, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி சேதுராமன் வந்து விரத்தியில் வந்து பேசுகிறப்ப, சார் நம்ம நான்சி வந்து முக்கியமான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து பேசுகிறாங்க. என்னது நான்சி முக்கியமான டிசிஷன் வந்து பேச போகிறாங்க, இந்த அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுறான்னு சொன்னோன்னே சேதுராமனுக்கு வந்துச்சு பாருங்கோ, கண்ணத்திலேயே பிடிச்சி மேனேஜரை வந்து அடிச்சிடுறாங்க. ஏன் சார் என்ன அடிச்சிங்க? நான்சி பேர் எடுத்தாலே எனக்கு பிடிக்காது, ஏன் கேபினில் ஏன் கம்பெனியில் அவளை வந்து தூக்கி பேசிக்கிட்டு இருக்கியா? தொலைச்சி போடுவோம் தொலைச்சி. இந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நானும் மகாலட்சுமியும் பாடாப்பட்டிருக்கோம். எத்தனை நாள் நைட்டு தெரியுமா நான் தூங்காமல் எப்பட்றா வந்து ஷேர் வேல்யூ ஏற்றுறது, என்ன பண்ணலாம்? மற்ற கம்பெனிலாம் வந்து நம்மளை வந்து அமுக்கிறதுக்கு பார்த்தாங்க, அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நான் இருந்தேன்ப்பா. அதை மீறி தட்டு தடுமாறி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இவன் என்னன்னா ஷேர்லாம் என்னோடது, நான் இங்கே தான் இருப்பேங்கிறா. சரி வீட்லேயாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்லேயும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறா. கேட்டால் இந்த வீடு பொதுங்கிறா, ஷேருங்கிறா. எனக்கு தலையும் புரியல வாழும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதாவும் அந்த இடத்துல
எதுவுமே புரியாமல் மீரா கிட்ட வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவளை வீட்டை விட்டு துரத்துறதெல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது சுபாஷ் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், முதல்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னேன். அர்ச்சனா வந்து கல்பனாவும் அர்ச்சனாவும் பேசின வீடியோ ஆதாரத்தை பற்றி சொல்லிடுறாங்க. ஓ அப்படி ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, நான் தான் வந்து மகாவை வந்து இது மாதிரி அமுச்சு வைக்க திட்டம் போட்டேன்னு அதுவும் நம்ம மகாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். அதனால எப்படி இது இந்த விஷயம் வந்து நான்சிக்கு வந்து தெரிஞ்சிச்சுனே தெரியலையே, மகா வந்து கெட்டிக்காரி அவள் கண்டுபிடிச்சிருப்பா, நான்சி இந்த ஊர்லேயே இல்லையே, அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும், ஒன்றும் புரியல. நான் நான்சி வந்து அமுச்சு வைக்கலான் இருக்கேன், பழியை தூக்கி சேதுராமன் மேலே போடலான் இருக்கேன். ஏன்னா துரம் முன்னாடி சேதுராமன் வந்து இது மாதிரி தான் சொன்னாங்க, இதை வச்சே வந்து பழியை போட போகிறேன். ஏங்க இதை பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் ஆப்ஷன்லாம் வழி இல்லை. இந்த தலானி வந்து சேதுராமன் ரூம்லேருந்து தலானி எடுத்துகிட்டு வந்து நான்சி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அங்கேயும் போட்டால் கைரேகன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். சரியா நான் பார்த்துக்கிறேன், எங்கே மாட்டிக்காமல் இருங்க, இதை விட்டால் வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறாங்க. நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா வேறு வழியே இல்லை, இந்த வாட்டி நம்ம பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து சொல்கிறாங்க நம்ம சுபாஷ். ஒரு பக்கம் டைனிங் டேபிளில் வந்து சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க மீராவும் சீதா, அப்புறம் அவங்க அம்மா உமா எல்லோரும் வந்து சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம துரத்தி விட்டே ஆகணும்னு பார்த்தா எல்லாருக்கும் டஃப் கொடுக்குறாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. சீதா உனக்கு கேம் விளாட தெரியுமா அப்படின்னு சொல்லி நான்சி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எதுக்கு கேமு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்போம். சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், கார்டு விளாட தெரியுமா, ஓ சூப்பராக விளாடுவேனே, சரி அப்போனா உனக்கு கார்டு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக விளாட தெரியும்னு சொல்லிட்டேன், அப்போனா விளாட்லாமா, விளாண்டா ஏதாவது ஒன்று பெட் வந்து வச்சுக்கணும், அப்படி பெட் வச்சுக்கிட்டாதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா என்ன வேணும் அதுவும் நீங்களே சொல்லுங்களேன். மீரா வந்து கடுப்பாயிட்டாங்க, தேவையில்லாமல் உன்னை சிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுறனா மரியாதையாக வந்து இங்கேருந்து கிளம்பிடு சீதா, நான் முடிவு பண்ணிட்டேன், சீதா முடிவு பண்ணிட்டா, இனிமேட்டு யார் பேச்சும் கேட்க மாட்டா இந்த சீதா, நான் கலந்துக்கிறேன்னு பெட்டை வந்து சொல்கிறாங்க. நான் தோத்துட்டேன்னா ஊருக்கு கிளம்பிடுறேன், நீ தோத்துட்டேன்னா உள்ளே போகணும், இதுதான் பெட். ஏய் இதை வந்து ராம்கிட்டையும் சேதுராமன்ட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து கலந்துக்க, சீதா நீ பாதியிலேயே போயிட மாட்டியே அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து பொடி வச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி, நான் பாதியிலேருந்து போயிடுவேனா, நீ தோக்குற மாதிரி இருந்தா நீ பாதியிலேருந்து போயிடாத, இது எல்லாத்தையும் வந்து அர்ச்சனை வந்து கேட்குறாங்க. எப்படியோ ஒன்று சீதா உள்ளே போனாலும் நமக்கு மொத்த குடும்பத்துலேயே லாபம் கிடைக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து உயரும். இதுவே வந்து அவள் லண்டனுக்கு போயிட்டாலும் ஒட்டுமொத்த குடும்பம் வந்து தப்பிச்சிரும். எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு சுபாஷ் மட்டும் நான் பத்திரமா நான்சி அமுச்சு வச்சுட்டு நீ இந்த போட்டியில் ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன், 2 பேரும் அவுட்டு, 50% ஆஃப் ஷேர் எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு அந்த இடத்துல வந்து அர்ச்சனா வந்து கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் போட்டிக்கு நான் ரெடி நீ ரெடியான்னு சொல்லி 2 பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து சவால் வந்து விடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.